வசனங்களை வாசித்து நான் கர்த்தருடைய நாமத்தை நின்ற வண்ணமாய் கேட்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனங்களையும் 17வது வசனங்களை வாசிக்கலாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Big clap. Let us all clap. Hallelujah. Amen. Hallelujah. Amen. இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு என்ன இல்ல. We are not careful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அப்போ சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிறேன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க விடுவிக்க பாதுகாக்க வல்லமையுடையவர் என்று சொன்னார்கள். He will deliver us out of thine hand, our king, and the fire. நம்முடைய ஆண்டவர் வல்லவர் என்று சொல்றாங்க. முன்னாடி Our God is mighty God. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நம்முடைய தேவன் வல்லமையுடையவர். Our God is awesome God. அவர்கள் தேவன் வல்லவர். Their God is mighty. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்று சொன்னார்கள். இதை way. கேட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. King became angry. 7 மடங்கு சூளைகளை செய்தான். ஆனால் ஒரு காரியம் ஒன்று நடந்தது. But one thing happened. ஒரு விசை கூட உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன் ராஜா கேட்கிறார். King said giving opportunity to தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது. தானியேல் 3:3 சொல்லுகிறது. அவர்கள் செய்யும் பொழுது எல்லாரும் பணிய வேண்டும் என்று எல்லாருக்கும் அழைப்பித்தான். அது ஒரு பிரதிஷ்டையின் பண்டிகை. These are the festival of dedication. என்ன பண்டிகை? பிரதிஷ்டை பண்டிகை வரவழைத்திருந்தார். Festival of dedication. எல்லாரும் வந்தார்கள். Everyone came. எல்லாரும் பணிந்தார்கள். They bowed down. ஆனால் ஒன்று one thing. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிறவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு நிழலாய் இருந்தார்கள். The Shadrach, Meshach and Abednego shadow of the Father. ஆனா அங்கே இருந்த நேபுகாத்நேச்சர் But this king Nebuchadnezzar 66க்கு நிழலாய் இருந்தான். Shadow of 666. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அங்கே இருந்த நேபுகாத்நேச்சருடைய சிலை 666 666. Golden statue's image is equal to. முதலாவதாக 66 அங்கே தான் பயன்படுத்தப்பட்டது. They use 6. எல்லாரும் வெளிப்படுத்தல் இல்ல. எசேக்கியேல் இல்ல. அருமையான தானியேல் தான் பயன்படுத்தப்பட்டது. In Daniel. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved. தானியேலை புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது மிக தெளிவாய் கவனிக்க வேண்டும். When you read this book of Daniel, you can understand. பாபிலோன் நகரத்தில் நேபுகாத்நேச்சருடைய சிலை 60 முழம் உயரம் இருந்தது. 60 feet height of this golden statue. 6 முழம் அகலம் இருந்தது. 6 feet. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எத்தனை முழம் உயரம்? 60 முழம். 60 feet height. 6 முழம் அகலம் இருந்தது. ஆனால் நன்றாய் கவனிக்கணும். மூன்றாவது ஒரு ஆறை அழகாக பயன்படுத்தினான். Then he used the third. எப்படி பயன்படுத்தினான்? எக்காலம், trumpet sound, நாதஸ்வரம், music instruments. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்காலம், நாதஸ்வரம், music instruments, கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தானியேல் 3:4 சொல்லுகிறது. இந்த ஆறையும் பயன்படுத்தினான். இதை பார்த்தார்கள் அவர்கள். They saw. டேய் இவன் 666 கொண்டு வந்துட்டான்டா. He brought down 666. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Praise the Lord. அந்த 666 அழித்தவர்களே அவர்கள்தான். They first time destroyed. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இது ஏன் உங்களுக்கு காண்பிச்சேன் தெரியுமா? Why I show this? வருகிற காலத்துல எல்லா கூப்பன் கார்டு, ரேஷன் கார்டுல எல்லாவற்றிலுமே ஏன் காசுல கூட வரப்போகுது. Coming days, you know, these are very very pathetic. ஆனால் ஒன்று, one thing, நீங்கள் உங்கள் தேவனை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். hold on your God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. Praise the Lord. நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். hold on your God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர்கள் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கவில்லை. They never worship before the golden statue. தேவன் மோசேயிடத்தில் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் எனக்கு ஒப்பாக ஒரு விக்கிரகத்தையோ நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். Don't worship any idols, heaven and earth. அதை தொழுது கொள்ள கூடாது என்று சொல்லியிருந்தார். Don't bow down before them. யார் சொல்லியிருந்தார்? தேவாதி தேவன் மோசேயிடத்தில் சொன்னார். Lord God said to Moses. யாத்ராகமம் 20:5 சொன்னார். அவைகளை நமஸ்கரிக்க சேவிக்க கூடாது என்று சொன்னார். Don't worship. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகின்றன. அவைகளை நமஸ்கரிக்கவும் அவைகளை சேவிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். Not worship any idols. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இவர்கள் அங்கே நிறுத்தினது ஒரு ராஜாவுடைய சிலை. He established a statue of a king. 66 இலக்கு உள்ள ஒரு சிலை. That equal to 666. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஆனா நன்றாய் கவனிக்கணும். இன்னைக்கு சகோதரர்களே, brothers,
உலகத்திலே ரெண்டு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். There are two type of priests. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆசாரியர்களில் லேவி இருந்தா வருகிறான்னு சொல்றாங்க. Everyone says they are coming from Leviticus. மற்ற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். Some other priests also there. அவங்க என்ன ஆசாரியர்கள் தெரியுமா? Whomsoever விக்கிரகங்களை எவன் செய்கிறானோ அவனும் ஆசாரியன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்யவில்லை. These three men did not. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அந்த ராஜாக்களுக்குரிய பெயரை கவனித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மகள் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி. அவர் நல்லா பாருங்க, ஒரு பக்கம் நான் வேளாங்கண்ணி போனாலும் பயப்படுவாங்க. They fear the ஜெபம் Lord. பண்ணுவாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதும் அன்றி மேடைகளில் உள்ள கோயில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்வதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஈனமானவர்கள் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். இவங்க எல்லாம் யாரு? Who are they? ஈனமான ஆசாரியர்கள். They are peculiar. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். Let me say the prophecy. ஒரு நாள் வரும். The day will come. யார் ஆசாரியன்? Who is the priest of God? தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் ஆசாரியர்கள். He who elected by God, they are priests. ஈனமான ஆசாரியர்கள் தங்கள் இச்சையின்படி செய்வார்கள். Others will do according to their own intellectualism. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, ஆசாரிகள் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். there are two type of priests. ஆனா நம்முடைய ஆசாரியன் மாறாத But ஆசாரியன். our priest is கையை unchanging உயர்த்தி ஒரு அல்லேலூயா priest. சொல்லுங்களே. Hallelujah. அந்த 666 அவர்கள் வணங்கவில்லை. They never worship the idol. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதையும் அழித்தான் ஒருவன். even the person destroyed that. யார் தெரியுமா? Do you know who is தாவீதின் குமாரனாகிய எசேக்கியா. Ezekiah, the son of David. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings 18ஆம் அதிகாரம் 18th chapter 2, 3, 4, 5, 6 வாசிக்க நாம் கேட்கலாம். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்தான். எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து. ஒரு அல்லேலூயா. Hallelujah. சிலைகளை தகர்த்தி விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை மோசே செய்திருந்த வெண்கல சர்ப்பத்தை கூட உடைத்து போட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. இவன் ரியல் தி கிங். உண்மையான இஸ்ரவேலின் ராஜா. மோசே செஞ்சிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சாயா. Even break in the piece of brass serpent. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா. Hallelujah. He trusts in the Lord of Israel. இந்த நம்பிக்கை தான் this confidence சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வச்சாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ also தானியேலும் வச்சாங்க. even Daniel ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் தன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. no one like him in Israel. தானியேலை போல ஒருத்தன் இல்ல. சாத்ராக் மேல ஒருத்தன் இல்ல. ஆபேத்நேகோ போல ஒருத்தன் இல்ல. என் அருமையான மகனே மகளே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். He is our God forever and ever our God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். ஒரு அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பின்வாங்க மாட்டேன். Don't depart from அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள்
தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா தோசுங்களே. Hallelujah. இந்த இடத்துல அவங்க என்னவா மாறிட்டாங்க? In this place, சத்தமா சொல்லுங்க. என்னவா மாறிட்டாங்க? who are they? என்னவா மாறிட்டாங்க? Who are they? அவருடைய தாசர்களாய் மாறினார்கள். Become servants of God. நான் விசுவாசிக்கிறேன். I believe that. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். Daniel 6 verses, last 2 verses. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்தில் பெர்சியனாகிய கோரேசின் ராஜபார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயம் கொடுக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord.